वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா மூல பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். பொழுது ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று சொல்கிறோம். உபனிஷத் என்று வர்ணிக்கப்படுகின்றன. முன்னரே நாம் பார்த்தோம், பாரத பஞ்சமோ வேதா என்று பார்த்தோம். மகாபாரதமானது 5வது வேதமாக இருக்கிறது. அதனுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை இருக்கிறது என்று பார்த்தோம். உபனிஷத் என்றால் என்ன என்று விசாரணம் செய்தோம் என்றால், உபனிஷத் பதத்தில் 3 பதங்கள் உள்ளன. உப நீ ஷத் என்று 3 பதங்கள் உள்ளன. உப என்றால் சமீபம், நீ என்றால் நிச்சயம், ஷத் என்றால் ஷதுலு விசரண கத்யவசாதனேஷு என்று வியாக்கரண சாஸ்திரம். ஷத்து என்றால் தளரச் செய்தல், விசரண. கதி என்றால் அடைவித்தல், அவசாதனம் என்றால் நாசம் அடைதல், நாசம் செய்தல் என்று அர்த்தம் செய்கிறார் வியாக்கரண சாஸ்திரத்தில். ஆகவே வெகு காலமாக பிரம்மத்தை விட்டு விலகி இருக்கும் ஜீவன் பிரம்மத்தின் சமீபத்தை அடைந்ததும், அதாவது பகவத்கீதையில் பின்னர் கூறும் முறைப்படி பிரம்மமும் பிரத்யகாத்மஸ்வரூபமும் ஒன்றொன்று அறிந்ததும் நிலைத்து நிற்கும், அல்லது அவனது அவித்யை முதலிய பேதமென்றால் வேற்றுமை காரணங்களை நீ நிச்சயமாய் ஷத்து தளரும்படி செய்கிறது. ஷத்து என்றால் 3 அர்த்தம் இங்கு கூறுகிறார். ஷத்து என்றால் தளரும்படி செய்கிறது, ஷத்து அல்லது பிரம்மத்தை அடைவிக்கின்றது, அல்லது ஷத்து நாசமாக்குகின்றது என்று உபனிஷத் என்ற பதத்திற்கு பிரம்மத்தை அடைவிக்கின்ற கிரந்தம், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவித்யா முதலிய பேத காரணங்களை நாசமாக்குகின்ற கிரந்தம், அல்லது சமீபத்தில் அடைந்த அவனுடைய நிச்சயமாய் பிரம்மத்தை அடைவிக்கின்றது எதுவோ அதற்கு உபனிஷத் என்று பெயர் ஏற்படுகிறது. ஆதலாலே நாம் அனைவரும் ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் சமயத்திலும் ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று கூறுகின்றோம். மேற்கொண்டு அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जना
तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीमद्भगवद्गीता प्रार्थना पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीविजयो भूतिर्ध्रुवाणी धर्मतिर्मम। देवान् भावयतानेन ते देवा भावयन्तु वः परस्परं भावयन्तः श्रेयः परमवाप्स्यथ। நம்மளுடைய சனாதன தர்மத்தில் யோர்ச்சக்ரிகத் சகலம் பத்ரமஷ்ணுதே என்று சொல்லும் இடத்தில் எவனொருவன் எந்த ஸ்லோகம் சொல்வதானாலும் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் என்று விதிக்கிறது. அவ்வாறு சொல்வதனால் சகலம் பத்ரமஷ்ணுதே எல்லா விதமான நன்மைகளையும் அடைய முடியும் என்று காட்டிக் கொடுக்கிறது. அவ்வழியில் நமக்கு பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நாம் இதுவரை செய்த கீதை ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். देवान् भावयतानेन ते देवा भावयन्तु वः परस्परं भावयन्तः श्रेयः परमवाप्स्यत। ஓம் நமோ வெங்கடேஷாய. நேற்றைய உபன்யாசத்தில் இந்த பகவதாராதனம் செய்வதனுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டது. அதுவும் குறிப்பாக நம்முடைய இல்லங்களில் நடக்கக்கூடியதான திருமணம் முதலான விசேஷங்களில் பகவத் ஆராதனம் என்பது எவ்வளவு இன்றியமையாதது என்பதை நாம் பார்த்தோம். அன்பர்கள் பலருக்கும் இந்த விஷயத்தில் ஒரு பற்றுதல், ஒரு பிடிப்பு, உண்மையிலேயே நம்முடைய சனாதன தர்மத்தின் மேன்மை, பகவத்கீதையில் பரமாத்மா சொல்லியிருக்கக்கூடிய தத்துவத்தின் பொருள் என்ன என்பதை நாம் உணர்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கும் என்பதாக அடியேன் நினைக்கிறேன்.
இதற்கு அடுத்த ஸ்லோகம் இன்றைய தினம் 11வது ஸ்லோகம் மற்றும் 12வது ஸ்லோகங்களில் நாம் பார்த்தோம் எனால் இதே விஷயத்தை பரமாத்மா எவ்வளவு அழகாக வலியுறுத்துகிறான், எவ்வளவு அழகாக நமக்கு புரியும்படியாக அவன் தெளிவுறுத்துகிறான் என்பதையும் பார்க்கலாம். இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று ஏற்படுகிறது. ஒரு கர்மானா அர்த்தம் ஒரு கிரியை, அதாவது ஒரு ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் நாம் பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், ஒரு கர்மாவை செல்லும் பொழுது க்ஷணகாலத்தில் செய்யக்கூடிய ஒரு கர்மா. இப்போ காயத்ரி ஜபம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் காயத்ரி ஜபம் பண்ணலாம். அது பண்ணியாச்சுன்னா அதோட அந்த கிரியை முடிஞ்சு போச்சோ இல்லையோ, செய்து முடித்தவுடன் அந்த கிரியையானது முடித்து விட்டது. இப்போ நான் ஒரு கர்மா செய்கிறேன், அந்த கர்மாவுடைய பலன் எனக்கு எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப நாள் கழித்து உண்டாகும். இப்போ ஒருத்தர் சொர்க்கத்திற்காக யஜ்யம் பண்ணுறார். ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ யஜேத என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. உனக்கு சொர்க்க சுகமான பலன் வேணும் என்றால் நீ ஒரு யாகத்தை செய்ய வேண்டும் என்று விதிக்கிறது. அதற்காக அவர் அந்த யாகத்தை செய்கிறார். செய்தவுடன் அவருக்கு எப்பொழுது அந்த சொர்க்க பலன் உண்டாகும் என்றால் பல ஆண்டுகள் கழித்துத்தான் அவருக்கு அந்த சொர்க்க பலன் உண்டாகும். ஆனால் இவர் அந்த ஜோதிஷ்டோம யாகத்தை செய்து முடித்தவுடன் என்ன ஏற்படுகிறது? ஜோதிஷ்டோம யாகத்தை ஒருவர் செய்து முடித்தவுடன் அந்த கர்மா முடிந்து விடுகிறது. அப்ப வெகு காலம் கழித்து வரக்கூடிய பலனுக்கு இப்பொழுது முடிந்து விட்டதான இந்த கர்மா எப்படி காரணமாய் அமையும் என்பது ஒரு பெரிய கேள்வி. இன்னொன்று, ஸ்ருதி ஒரு வாக்கியத்தை சொல்றது, நான்ய பந்தா அயனாய வித்யதே என்று ஸ்ருதி. ஸ்ருதினா வேதம். வேதத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு, நான்ய பந்தா அயனாய வித்யதே. ஞானத்தினால்தான் ஒருத்தருக்கு மோட்சம். ஒருவன் மோட்சத்தை அடைவதற்கு ஞானத்தை தவிர்த்து வேறொரு வழி இல்லை என்பது அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப கர்மணா பத்யதே ஜந்து வித்யாச்ச விமுச்சதே தஸ்மாத் கர்மண குர்வந்தி யதய பாரதர்ஷினா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஸ்மிருதி. ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதினா இதிகாச புராணங்கள். மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, கௌதம ஸ்மிருதி, ஹாரீத ஸ்மிருதி முதலானவைகளுக்கு ஸ்மிருதிகள் என்பதாக பெயர். கர்மணா பத்யதே ஜந்து, மக்கள் அனைவரும் கர்மாவினாலே கட்டுப்படுகிறார்கள். கர்மானது பவுண்ட் வித் கர்மா. அவள் என்ன பண்றது? அதை போட்டு கட்டி வைக்கிறது. கர்ம பாஷ பிரகிரதிதா, கர்மாவாகிறதான பெரிய கயரை வச்சு போட்டு கட்டி வச்சிருக்க. கர்மணா பத்யதே ஜந்து. இப்படி கர்மாவினாலே கட்டுப்பட்டு இருக்கக்கூடியதான மக்கள், ஜீவன்கள் எதனால் விடுதலை அடைகிறார்கள்? வித்யா முச்சதே, வித்தியினாலே அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். கர்மாவினாலே கட்டுப்படுபவர்கள் வித்தியினாலே அவர்கள் அதிலிருந்து விடுபடுகிறார்கள். தஸ்மாத் கர்ம ந குர்வந்தி, ஆகையாலே ஞானிகள், யதய பாரதர்ஷனஹா, நல்ல உயர்ந்த சாராசாரத்தை அறிந்தவர்கள் ஞானிகள், அந்த ஞானிகளானவர்கள் கர்ம ந குர்வந்தி, ஒரு பொழுதும் கர்மாவை செய்வது இல்லை என்று ஒரு பிரமாணம் இருக்கு. இப்போ நான் யோசிச்சு பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான்னா அர்ஜுனன் கேட்கிற கேள்வியில 1000 சூக்ஷ்மார்த்தங்கள் உண்டு. இன்னொன்று, கிருஷ்ணனே தான் அர்ஜுன ரூபத்தில் இருக்கிறதுனால அந்த கிருஷ்ணனே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு உண்டானதான ஆன்சரை சொல்லணுன்றதாக பெருமாள் திருவுள்ளம். அந்த கிரமத்திலே பெருமாள் இந்த ஆன்சரை ஆரம்பிக்கிறார். ஒரு கேள்வியை கேட்க வைக்கிறார். ஐயா, கர்மாவினாலே ஒரு மனிதனுக்கு கட்டு உண்டாகிறது. கர்மாவினாலே அவன் பிரதிபந்தகத்தை அடைகிறான், பந்தத்தை அடைகிறான். ஆனால் அவனுக்கு ஞானத்தினாலே முக்தியானது ஏற்படுகிறது. எனவே ஞானிகளானவர்கள் கர்மாவை ஒரு பொழுதும் செய்வதில்லை, அவர்கள் ஞானத்தை தான் அடைகிறார்கள். ஞானத்தினால் அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள் என்பதினாலே சம்சார பந்தத்தை வளர்க்கக்கூடிய கர்மாவை செய்தோமேயானால் அது எப்படி சரியா வரும்? அது எப்படி ஞானத்திற்கு சாதனமாய் அமையும்? சொர்க்கம் முதலானதற்கு சாதனமாய் சொல்லப்பட்டதான கர்மாக்கள் எப்படி மோட்சத்திற்கு சாதனமாய் அமையும் அப்படின்னு அர்ஜுனுடைய கேள்வி. 2ஆம் அத்தியாயத்தில் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கோம். நம்ம எந்த கர்மாவானது பலனில் ஆசையுடன் செய்யப்படுகிறதோ அது பந்தம். அதே கர்மா பலாபிசந்தி ரஹிதமாக பலனில் ஆசை இல்லாமல் செய்யப்பட்டது என்றால் அது என்னது? பந்த நீர் மோட்சம்.
பந்தத்திலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியது. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இதான் ஆன்சர். இப்படி அர்ஜுனன் கேட்ட கேள்வியை உள்வாங்கி கொண்டு கிருஷ்ண பரமாத்மா அடுத்தது மேல ஆன்சர் கொடுக்கிறான். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஃ பரமவாப்ஸ்யத. இங்க பாருங்கப்பா, நல்ல யஜ்ஞம் கொடுத்துருக்கேன். உயர்ந்துதான் அந்த யஜ்ஞத்தை கொண்டு பரமாத்மாவை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். தேவர்களை ஆராதிக்க வேண்டும். புரியுதா? தேவான் பாவயதானேன, இந்த ஆராதனத்தினாலே தேவதைகளை பாவயதா அப்படின்னு அர்த்தம். தேவதைகள் உங்களிடத்தில் பிரீத்தி கொள்ளும்படியாக நீங்கள் செய்யுங்கள். அதாவது தேவர்களுக்கு எப்படி பிரீத்தி உண்டாகும்? நாம தேவர்களை குறித்து யாக யஜ்ஞாதிகளை செய்தோமேயானால் அதனால் தேவர்களுக்கு பிரீத்தி உண்டாகும். இப்ப நம்ம பேர்ல ஒருத்தர் பிரீத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களிடத்துல பிரீத்தி செலுத்த மாட்டோமா? ரெசிப்ரிகேஷன் உண்டோ இல்லையோ? நம்மீது ஒருத்தர் பிரீத்தியோடு இருக்கிறார் என்றால் அவரிடத்துல நம்ம பிரீத்தியை வெளிப்படுத்துவோம் இல்லையோ? அந்த மாதிரி நீங்க தேவர்களிடத்துல பிரீத்தியா இருங்கோ. இப்ப நீங்க தேவரிடத்துல பிரீத்தியா இருக்கீங்கோ, அதனால தேவர்களுக்கு பிரீத்தி உண்டாருது. அந்த தேவர்கள் தங்க உங்களிடத்துல பிரீத்தி வைக்கிறா. பரஸ்பரம் பாவயந்தஹா, ஒருத்தருக்கொருத்தர் பிரீத்தியை அபிவிருத்தி செய்து கொண்டு நிஸ்ரேயசமானது ஒரு ஸ்ரேயஸை நீங்கள் அடைவீர்களாக. அர்ஜுனா, யஜ்ஞாதிகளை செய்து எனக்கு சரீரபூதர்களான அந்த தேவர்களை நீ திருப்தியறச் செய்ய வேண்டும். நீ என்ன அர்த்தம்? ஜீவர்களை பார்த்து சொல்றான். ஜீவர்கள் அந்த எனக்கு சரீரபூதர்களாக இருக்கக்கூடிய தேவர்களை அவர்கள் திருப்தி அடைய செய்ய வேண்டும். அப்ப என்ன பண்ணுவா? எனக்கு ஷரீரமாய் இருக்கக்கூடிய தேவர்கள் நீங்கள் உயர்ந்த யாக யஜ்ஞாதிகளை செய்வதனாலே சந்தோஷத்தை அடைந்து உங்களுக்கு தேவையான மழை, பயிர் விளைச்சல், நல்ல தனதானிய சமிருத்தி, ஆயுசு, ஆரோக்கியம், புத்திரபௌத்திராதிகள் என்ன வேணுமோ அதை அத்தனை உங்களுக்கு கொடுக்க போறாவா. உங்களுடைய அபீஷ்ட காமங்கள் அனைத்தும் நிறைவேறும். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது அத்தனையும் நிறைவேறப் போகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன தெரியுமா இங்கே அர்த்தம் பண்ணணும்? ஒரு விஷயம் பாருங்க, கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக பாருங்க. பெருமாள் என்ன சொல்லியிருக்கலாம்? நீங்கள் என்னை ஆராதியுங்கள். நீங்கள் என்னை ஆராதித்தால் அந்த ஆராதனையினாலே நான் சந்தோஷம் அடைந்து உங்களுக்கு பலன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலை பரமாத்மா. எனக்கு ஷரீரங்களாக இருக்கக்கூடிய தேவர்களை நீங்கள் ஆராதியுங்கள், அதனால் தேவர்களுக்கு பிரீத்தி உண்டாகும். இப்படி எனக்கு ஷரீர பூதர்களாக இருக்கக்கூடிய தேவர்கள் பிரீத்தி அடைந்து தங்கள் பிரீத்தியை உங்களிடத்தில் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு பரமாத்மா அருளி செய்தான். என்ன சுவாமி இப்படி சொல்றார்? நேரம் என்ன ஆராதி அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் இல்லையோ? என்னை ஆராதிப்பாயாக அர்ஜுனா, நான் உனக்கு பலன்களை தருகிறேன்னு சொல்லிடலாம் இல்லையோ? எடுத்தேன் கவித்தேன்னு சில விஷயங்களை சொல்லக்கூடாது. பகவத்கீதையில் முக்கியமான விஷயம். இப்போ நம்மள சில பேருக்கு ஒரு பரபரப்பு உண்டு. ஒரு ஆன்சர், ஒரு விஷயம் தனக்கு தெரிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது ஆன்சர் கொடுக்கணுன்றதுக்கோசம் அப்படியே கை காலெலாம் அப்படியே சக்கன்னு இரு நான் பேசுகிறேன் கொஞ்சம் இரு, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அப்படியே குதிப்பா. மனசில் பதியணும். இதெல்லாம் ரொம்ப சூக்ஷமான விஷயம், கஷ்டம். நமக்கு வேவரிங் மைண்டு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம். இதை கேட்டுகிட்டே இருக்குச்சே ஃபோன் அடிச்சதுன்னா ஃபோனை பார்க்காம இருக்க முடியாது நம்மளால். ஃபோனில் மெசேஜ் வந்ததுன்னா அந்த மெசேஜை பார்க்காம இருக்க முடியாது. யாரனா கூப்பிட்டாங்கன்னா அவளுக்கு நம்ம ரிப்ளை பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படி இருக்கச்சே நம்ம விஷயங்களை தாரையா ஒரு ஃப்ளோ அந்த அப்படியே அந்த ஒரு அந்த ஃப்ளோவில் அப்படியே வரணும்னு ஒரு பொழுது நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து தான் புரிஞ்சுட்டு தான் இருக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தை பரமாத்மா மேற்கொண்டு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கேட்டால் 9வது அத்தியாயத்தில் இதை விவரணம் பண்ண போகிறான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 9வது அத்தியாயத்தில் இதனுடைய விவரணத்தின் பொழுது மறுபடியும் சொல்லப்படும். அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏஜனாஃப் பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம் என்பதாக பரமாத்மா சொல்லப் போகிறான். எவர்கள் வேறு எதிலும் நோக்கற்றவர்களாக சிந்தனையற்றவர்களாக என்னை உபாசிக்கிறார்களோ அவர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்று பகவான் அருளி செய்கிறான். அடுத்தது அதற்கு அடுத்த ஸ்லோகம், ஏது அந்ய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக தேபி மாமேவ கௌந்தேய யஜந்தி அவிதிபூர்வகம். அடுத்த ஸ்லோகம். எல்லாருக்குமா கிருஷ்ணனிடத்தில் பக்தி இருக்க முடியும்? இப்போ இன்னைக்கு எஸ்விபிசி சேனலில் பகவத்கீதை கேட்குற எல்லாரும்
கேவல கிருஷ்ண பக்தர்களா? கேவலம்னா தமிழ் கேவலம் இல்லை, கேவலம்ன்ற சப்தத்திற்கு தாற்பயம் என்ன? எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணனிடத்தில் மட்டுமே அவர்கள் பக்தி பூண்டவர்களா? பாரமீகாந்தியம் என்று பெயர் அதற்கு. நின்னையே தான் வேண்டி நீ எம்பெருமான தவிர்த்து முன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் என்று பரமாத்மாவை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் ஈடுபடாமல் இருப்பது என்பது இருக்கிறதே, அதுதான் கிருஷ்ண பக்தின்னு பேர். அதுக்குதான் கிருஷ்ணனிடத்தில் உண்டதான பக்தி இருக்கே, அந்த பக்தியே வடிவெடுத்து வந்தவரை போல இருப்பவர் சுவாமி நம்மாழ்வார் என்று வர்ணிக்கிறார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று நம்மாழ்வாரின் பெருமை பேசப்படுகிறது. ஆகையால் நான் என்ன பண்றேன் அப்படி கேட்டா, மற்ற தெய்வங்களை எல்லாம் தெய்வங்களாக நினைத்து யாரெல்லாம் வணங்குகிறார்களோ உபாசிக்கிறார்களோ அவர்களுக்கும் நான் அனுகிரகத்தை செய்கிறேன். அது எப்படி? ஏது அந்நிய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கௌந்தேய யஜந்தி அவிதிபூர்வகம். இது 9வது அத்தியாய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. அதனால் இப்போ பகவத்கீதையை வச்சுட்டு இப்படி முன்ன பின்ன தேடாத, ஐயோ எந்த ஸ்லோகம் சொல்கிறார் இவர் சுவாமி, எங்கே வருது ஸ்லோகம்னு யோசிக்காதீங்க. இது பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். மற்ற தெய்வங்களை நினைந்து எவர்கள் உபாசிக்கிறார்களோ அவர்கள் நேரடியாக என்னை ஆராதிக்கவில்லை என்றால் கூட அவர்கள் ஆராதனைக்கு பலனாக நானே அனைத்து வளங்களையும் அவர்களுக்கு அளிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாஜ பிரபுரேவச்ச ஏ யஜந்தி பித்ருன் தேவான் பிராமணான் சகுதாஷான் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ யஜந்திரே. இது முதலான ஸ்லோகங்களினாலே கிருஷ்ணன் வாசுதேவன் சர்வ ஜகத்துக்கும் அந்தர்யாமியாய் இருப்பவன், சர்வ ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்தித்யாதி வியாபாரங்களை செய்பவன். இவன் அந்தராத்மாவாக இருப்பதினாலே மற்ற எல்லாம் இவனுக்கு ஜெகத் சர்வம் ஷரீரந்தே என்று சேதனாச்சேதனங்கள் இவனுக்கு ஷரீரமாய் விளங்குகின்றன. இவை எல்லாம் இவனுக்கு ஷரீரபூதங்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். இங்க 3வது அத்தியாயத்தில் கொஞ்சம் விஷயத்தை கோடிட்டு காண்பித்த கிருஷ்ணன் பிறகு மீண்டும் 9வது அத்தியாயத்தில் இதை விவரணம் செய்ய போகிறான். எனவே தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து, நீங்கள் தேவர்களை ஆராதியுங்கள். எத்தகையதான தேவர்கள்? மச்சரீரபூதான் தேவான். ஷரீரி பாவம் என்பது ராமானுஜ சம்பிரதாயத்தின் உயிரான ஒரு கொள்கை. ஷரீரி பாவம்னா என்ன அர்த்தம்? தேகம் இருக்கு, ஆத்மா இருக்கு. ஆத்மா என்பது தேகத்தை தாங்குகிறது. ஷரீரி என்பதாக ஆத்மாவிற்கு பெயர். தேகம் என்பது அச்சேதனம். இப்ப இந்த ஆத்மா தேகத்தை விட்டு வெளியில வந்துடுத்துனா அதுக்கப்புறம் தேகத்துல இயக்கம் இருக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சரியா இருக்கா பாருங்க. ஒருத்தர் எழுந்து நிற்கிறார், அப்படி கால் ரெண்டு அப்படி நிற்கிறது, எழுந்து நிற்கிறார். அதே அளவு அவரை நிற்க வச்சு ஒரு சைஸ் பண்ணி வேக்ஸில் ஒரு பொம்மை பண்ணுறான். வேக்ஸ் மியூசியம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேக்ஸ் மியூசியமில் ஒரு பொம்மை பண்ணுறான். அந்த பொம்மை இவருடைய சைஸு, இவருடையதான ஃபீட்டு எல்லாம் இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த பொம்மையை தரையில் நிற்க வைக்க முடியுமா? அதே மாதிரி அந்த பொம்மையை அந்த காலில் அப்படியே நிற்க வைக்க முடியுமா? வேறு பீட்டம் இல்லாமல் நிற்காது. கவனிச்சிருக்கேடா? உயிர் இருக்கச்சே ஒரு தேகத்தை நாம் தாங்கிறோம். எது? ஆத்மா தேகத்தை தாங்கிறது. இப்போ ஆத்மாவானது அந்த தேகத்தை விட்டு வெளியில் வந்துடுத்துனா அதே தேகத்தை நிற்க வைக்க முடியுமா? அந்த தேகம் நிற்குமா? நல்லா கவனிக்கிறது. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? தேகத்தை ஆத்மா தாங்கிறது. இப்போ நான் எழுந்து நிற்கிறேன், உட்கார்றேன். ஆனால் இந்த ஆத்மாவானது தேகத்தை விட்டு வெளியில் வந்துடுத்துனா அதே தேகம் நிற்குமா? நிற்காது. அப்ப இதனுடைய சங்காதம் கொலையும் இத்தனை என்பார் சுவாமி தேசிகன். சங்காதம்னு அர்த்தம் ஒண்ணுமே இல்லை, பாடி டீகம்போஸ் ஆயிடுறதுன்ற இல்லையோ, அதான் அர்த்தம். பாடி டீகம்போஸ் ஆயிடுறது அப்படி சொல்றமோ இல்லையோ, அந்த மாதிரி தான் அர்த்தம் அதுக்கு.
எனவே ஷரீரம் ஷரீரி, ஷரீரத்தை தாங்குவது ஷரீரி, ஷரீரத்தை உடையவன் ஷரீரி. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், தட் மீன்ஸ் அச்சேதனம். அச்சேதனம்னு அர்த்தம் அறிவற்றது, உயிரற்றது இல்லை. திருப்பி திருப்பி கூட்டிக்கோங்க, அறிவற்றது 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 மண்டையில் ஏற்றிக்கோங்க. உயிர் உடையது உயிரற்றது சொல்லக்கூடாது. அச்சேதனம்னா அறிவற்றது அறிவற்றது அறிவற்றது, சேத்தனம்னா அறிவுடையது அறிவுடையது அறிவுடையது. ஏற்றிக்கோங்க, உரு போட்டு ஏற்றிக்கோங்க. இப்போல்லாம் பசங்க எங்கள் ஊர் போடுறது, நாங்களாம் புத்தகம் வச்சு இப்படி படிச்சிருந்தோம்னா உட்காந்து இப்படியே படிச்சுட்டு இப்படி தட்டிகிட்டே இருப்போம். உட்காந்துட்டுமோ உள்ளுக்குள்ளே அப்படியே போய்டுற மாதிரி நினைப்பு. ஒன்றுத்தையும் 10 தடவை 15 தடவை 20 தடவை சத்த சொல்லுவோம், திரும்ப சொல்லுவோம். நாங்கள் உள்ளுக்குள்ளே ஏறணும்ன்று. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஐபேடு டேபு டப்பு டிப்பு தான், எல்லாம் ஆட்சி தள்ளிட்டு போயிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. 2 நாள் ஸ்கூலுக்கு வந்தாலே போகிறோம், எக்ஸாம் வரல எழுதி பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. அந்த மாதிரி ஆகிடுது. அந்த இப்போ விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஷரீரம் ஷரீரி, ஷரீரம் என்பது ஷரீரம் என்பது ஷரீரினால் தாங்கப்படுவது. புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு போச்சா? கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஈஸியாக புரிஞ்சிடும். ஆச்சா? இப்போ ஒருத்தர் கேட்டார், தட் மீன்ஸ் அச்சேதனம் தான் ஷரீரம். ஏன்னா ஜீவாத்மா எதை சரீரமாக உடையவன்? இந்த தேகத்தை சரீரமாக உடையவன். ஜீவாத்மா இந்த தேகத்தை சரீரமாக உடையவன். இப்போ இந்த தேகம் ஜீவாத்மா வெளியில் போட்டுனா டீகம்போஸ் ஆகிடுறது அப்படி சொல்கிறோம். சரி, கரெக்ட், ஓகே. அப்போ அச்சேதனம் தான் சரீரமாக இருக்கணுமான்னு இருக்க முடியாது. அச்சேதனம் மட்டும்தான் சரீரமாக இருக்கணும் அவசியம் இல்லை, சேத்தனமும் சரீரமாக இருக்கலாம். அதான் அழகு. அச்சேதனம் மட்டும்தான் சரீரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சேத்தனமும் சரீரமாக இருக்கலாம். இதான் ராமானுஜர் ரொம்ப அழகாக இது விவரணம் பண்ணி காண்பிக்கிறார். உடல் மீசை உயிரென கரந்து எங்கும் பரந்துள்ளல் அந்தர் பகிஷ்சரத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்பதாக உபனிஷத் காண்பிக்கிறது. உடல் மிசை உயிரென, இதான் ஆழ்வார் பாசுரம். உள்ளேயும் இருக்கா வெளியிலும் இருக்கா, எங்கேயும் பரமாத்மா வியாபித்திருக்கான். சேத்தனமான பதார்த்தத்திலையும் பரமாத்மா வியாபித்திருக்கிறான், அச்சேதனமான பதார்த்தத்திலையும் பரமாத்மா வியாபிச்சிருக்கான். சேத்தனன் யாரு? ஜீவாத்மா. சேத்தனன் யாரு? ஜீவாத்மா. இப்ப பாருங்க, நாராயணன் பகவானுக்கு பேரோ இல்லையோ, நாராயணன் என்றால் என்ன அர்த்தம்? நாரங்களை உடையவன் நாராயணன், அல்லது நாரங்களுக்கு ஆதாரமாக இருப்பவன். 2 அர்த்தம் பண்ணலாம். நாரங்களில் இருப்பவன் நாராயணன், அல்லது நாரங்களை தன்னகத்தே கொண்டவன் நாராயணன். இப்படி வேணா அர்த்தம் பண்ணலாம். நாரம்னா என்ன அர்த்தம்? சேத்தனம் அச்சேதனம், அறிவற்றது அறிவுடையது எல்லாம் சேர்ந்தது நாரம் என்று சொல்லப்படுகிறது. சேத்தனம் அச்சேதனம் எல்லாம் சேர்ந்தது தான் நாரம். புரியுதா? அப்ப சேத்தனத்திற்கும் நாரன்னு பேரு, அச்சேதனத்துக்கும் நாரன் பேரு. சேத்தனன் யாரு? ஜீவாத்மா. அச்சேதனம் யாரு? ஜீவனை தவிர்த்து மற்ற எல்லாம் அச்சேதனம் தான். ஜீவனை தவிர்த்து மற்ற எல்லாம் அச்சேதனம். சரியா போச்சு, அதுவும் புரிஞ்சு போச்சு நமக்கு. இப்ப ஜீவன்றவன் யாரு? பரமாத்மாவிற்கு ஷரீரம். அங்கதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட மனசுல வாங்கிக்கோங்க. ஜீவன் என்பவன் பரமாத்மாவிற்கு ஷரீரம். அதான் விஷயம். அதாவது ஜீவனாகிய நான் என்னுடைய தேகத்திற்கு, என்னுடைய சரீரத்திற்கு ஷரீரியாய் இருக்கிறேன். என்னுடைய தேகத்திற்கு நான் சுவாமி, என்னுடைய தேகத்திற்கு நான் தான் நியந்தா. நியந்தான்னு அர்த்தம் நீ நைட் டு லீடு. என் தேகத்தை இயக்குபவன் ஆத்மாவான நான். சரியா போச்சு. இதே நான் எனக்கு எப்படி என் தேகமோ அது போன்று பரமாத்மாவிற்கு நான். இதான் விஷயம். எனக்கு எப்படி என் தேகமோ அது போன்ற பரமாத்மாவிற்கு நான். தட் மீன்ஸ் எத்தனை தடவை இந்த தட் மீன்ஸ் வருது? ஆமா, அப்படி கேட்டாதான் புரியும். எனக்கு அச்சேதனமானது சரீரமாய் இருப்பதை போல சேதனனாகிய நான் பகவானுக்கு சரீரமாய் இருக்கிறேன். அர்த்தம் புரிஞ்சுதா? சேதனனாகிய நான் பகவானுக்கு சரீரமாய் இருக்கிறேன். இல்ல சுவாமி, கொஞ்சம் தலையை சுத்துறது. somehow கொஞ்சம் ஒரு ஃபாலோ இருந்தது. ஆனால் நீங்கள் சில ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கச்சு எங்களால் அதில் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். இரு, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என் தேகத்தை குறித்து ஆத்மாவாகிய நான் யாரு? ஷரீரி.
பாயிண்ட் கிளியரா? அப்படி வச்சுருங்க. ரைட், ஓகே. ஷரீரம்ன்றது அச்சேதனம், ஆத்மான்றது சேதனம். ஓகே, ஃபைன். இப்போ எனக்கும் பரமாத்மாவிற்கு என்ன சம்பந்தம்? ஷரீரி சம்பந்தம். என் தேகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் பரமாத்மாவிற்கும் சம்பந்தம். ஸோ நான் இப்போ எப்படி இருக்கேன்? பரமாத்மாவிற்கு நான் ஷரீரபூதனாய் இருக்கிறேன். எப்படி முடியும்? ஏன் முடியாது? என் தந்தைக்கு நான் மகன், என் மகனுக்கு நான் தந்தை. ஏன் இருக்க முடியாது? என் தந்தைக்கு நான் மகன், என் மகனுக்கு நான் தந்தை இருக்கலாமே. என் தேகத்திற்கு நான் ஷரீரி, பரமாத்மாவிற்கு நான் ஷரீரன். இப்ப எல்லா ஜீவன்களும் பரமாத்மாவிற்கு ஷரீரபூதர்கள் தானே. லட்சோபலட்சம் கோடான கோடி எல்லா ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவுக்கு ஷரீரபூதர்கள் தானே. கரெக்டு தானே? அப்போ பிரம்மருத்ராதி தேவர்கள், பிரம்மா, ருத்ரன், இந்திரன் எல்லாம் வச்சுக்கோங்க, இவெல்லாம் யாரு? பரமாத்மாவிற்கு ஷரீரபூதர்கள் தானே. இப்போ நாம தேவர்களை ஆராதிக்கிறோம்னு கேட்டால் இந்த மாதிரி இந்திரனை, பிரம்மாவை, பரமேஸ்வரனை இவாளெல்லாம் ஆராதிக்கிறோம்னா அவர்கள்லாம் தேவர்கள் தானே. அந்த தேவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், அந்த தேவர்கள் பலன் கொடுக்கிறார்கள் என்றால் அந்த தேவர்கள் யாரு? அந்த தேவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா என் ஷரீரபூதர்களாய் இருக்கக்கூடிய அந்த தேவர்களை நீங்கள் ஆராதியுங்கள். என் ஷரீரபூதர்களாய் இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் உங்களுடைய ஆராதனையினாலே மகிழ்ந்து உங்களுக்கு வேண்டிய பலன்களை அளிக்கட்டும். இப்படி நீங்கள் தேவர்களை மகிழ்வித்துக் கொண்டும் அந்த தேவர்கள் உங்களை மகிழ்வித்துக் கொண்டும் வாழுங்கள் என்று பிரஜாபதி பிரஜைகளை சிருஷ்டிக்கும் பொழுது யஜ்ஞங்களுடன் சேர்ந்து சிருஷ்டித்து இந்த விஷயத்தை சொன்னான். அழகா கொண்டு வரணும். இதை நடுவில் கொஞ்சம் அப்படி டீவியேட் ஆச்சுனா கூட, மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆச்சுனா கூட நம்ம மாறி போயிடும். தேவான் பாவயதானேன தேரேவா பாவயந்துவஹா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரம் அவாப்ஸ்யத. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் இப்படி பாவனை பண்ணிக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷப்படுத்திக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை அடிச்சுக்கோங்க, அதை நீங்களே விருத்தி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதை ஏன் பெருமாள் இங்கே சொல்றான் அப்படி கேட்டால் 9வது அத்தியாயத்தில் அகம் ஹி சர்வ யஜ்ஞானம். நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவர்களா பலன் கொடுக்க போறா? கிடையாது. ஏன்னா அவளாம் ஷரீரபூதர்கள், அவளுக்கு அந்தர்யாமி யாரு? ஷரீர் யாரு? நான் தான். அந்த தேவர்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு நீங்கள் கோரிய பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்ல போறான். இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம ஜாகிரதையாக பார்த்தோம்னா நன்னா நாம் என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அழகாக நாம் இந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அனன்யா சிந்தையந்தோமா மேஜனா பரிபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம் யஹம் என்பதை இதை 9வது அத்தியாயத்தில் விவரணம் பண்ணி காண்பிக்க போகிறான். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், தேவதாந்தரங்களை நாம் ஆராதித்தால் கூட அவர்களுக்கும் அந்தராத்மாவான பரமாத்மா தான் பலனை கொடுக்கிறான். இப்ப தேவர்களை ஆராதித்தல் என்பது மிக மிக இன்றியமையாதது. தேவதாராதனம் செய்யாமல் நாம் எந்த ஒரு சத்காரியத்தையும் செய்யக்கூடாது என்பது வலியுறுத்தப்பட்டதாகிறது. இதுதான் 2 தொடர்களுக்கு முன்பாக ஜுகோபகாம்ச யஜ்ஞாய சஸ்யாய மகவாதிவம், திலீபன் பூமியை கறந்தான், இந்திரன் சொர்க்கத்தை கறந்தான். இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒருத்தருக்கொருத்தர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பரிமாறிக்கொண்டார்கள் என்று சொன்னான். ஏன்னா இது உபனிஷத்தில் வரக்கூடியதான ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா? இதஃப் பிரதானம் தேவா உபஜீவந்தி அமுதஃப் பிரதானம் மனுஷ்யாஹா என்று. இதஃப் பிரதானம் தேவாஹா உபஜீவந்தி அமுதஃப் பிரதானம் மனுஷ்யாஹா. அதாவது தேவதைகளுக்கு ஆக வேண்டிய உணவு இங்கிருந்து செல்லுகிறது, மனிதர்களான நமக்கு கிடைக்க வேண்டியதான உணவுகள் அங்கிருந்து நமக்கு கிடைக்கின்றன.
சம்பத் வினிமயேனே பௌதரதுர் புவனத்வயம். இதைத்தான் காளிதாசனும் இவர்கள் இருவரும் ஒருத்தருக்கொருத்தர் பரிமாறிக் கொண்டார்கள். திலீபன் சொர்க்கத்தை ரட்சித்தான், இந்திரன் பூமியை ரட்சித்தான் என்று காண்பிக்கிறார்கள். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவரை நாம் செய்த பாராயணத்தினுடைய பிரதி ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரித்தார். அதை புரிந்து கொண்டோமல்லவா? மேல்கொண்டு நாம் அதை பாராயணம் செய்வோம். தேவான் பாவயதானேன தேவான் பாவயதானேன தேவா பாவயந்து வஹ தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத. ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். தேவான் பாவயதானேன தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தः ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கோகோடி தானம் கிரகணேஷு காஷி பிரயாக கங்காயுத கல்பவாசः யஜ்ஞாயுதம் மேரு சுவர்ணதானம் கோவிந்த கீர்த்தேஹே ந சமம் சதாம்சே. கிரகண காலங்களில் நாம் செய்யும் கோடி கோதானம் மற்றும் புண்ணியக்ஷேத்திரங்களில் பல கல்பகோடி காலம் வசித்தல், பலவிதமான பல்லாயிரக்கணக்கான யஜ்யங்களை அனுஷ்டித்தல் மற்றும் மேரு மலை அளவுக்கு சுவர்ண தானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதற்கு துல்லியமாக கோவிந்த கீர்த்தேஹே, கோவிந்தனுடைய நாமாவளியை நாம் உச்சாரணம் செய்தால் என்றால் அதற்கு சமமாக வராது, இதை காட்டிலும் பெரிசாக உள்ளது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றன. அவ்வாறாக நாம் இப்பொழுது அவ்வளவு பெருமைமிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனை மற்றும் கீர்த்தனையை கேட்டு மகிழ்வோம். जय
இந்நிகழ்ச்சிகள் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।